ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு காரக்குழம்பு, அதுவும் கீரை வச்ச காரக்குழம்பு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை சீசன்னால் வெந்தயக்கீரை காரக்குழம்பு பண்ணி பார்க்கலாங்க. இது ஒரு வித்தியாசமான காரக்குழம்பு, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரே குழம்புல கீரையும் அதே மாதிரி குழம்பும் சேர்ந்து செய்கிறோம். அதனால் ரொம்ப ருசியாக வேற இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுட்டு அது நல்லா புளிஞ்சு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். புளி சாறு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். வெந்தயக்கீரை நம்ம நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் விட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடாயில் நம்ம சாம்பார் வெங்காயம், பூண்டு ஒரு 15-20 சாம்பார் வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு பல் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதில் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கழுவி வச்சுருக்க வெந்தயக்கீரை, இந்த வெந்தயக்கீரை நம்ம நான் சொன்ன மாதிரி உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளி பழம் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். அந்த தக்காளி பழ ஜூஸு சாறு இதில் போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளி சாரும் இதில் போட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை ஃபுல்லாக அப்படியே மேலே போட்டுருங்க. மேலே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த வெந்தயக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ கீழே அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கும், மேலே இந்த வெந்தயக்கீரை நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்கும். அதே மாதிரி வெந்தயக்கீரை வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம இதுக்குள்ளே குழம்பு மிளகாய் தூள், அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பாதி காஞ்ச மிளகா, பாதி தனியா, 2 ஒரே அளவுக்கு நான் மாவு மிஷினில் போட்டு கொடுத்துருக்கேன். இது தனியாத்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் செப்பரேட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு 1 கப் தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்கணும். மேலே அப்படியே எண்ணெய் மிதஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். நம்ம இந்த குழம்பு கொதித்த உடனே நல்லா ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.